சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்தார் நடிகர் சரத்குமார். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. அதாவது தமிழக அரசியலில் சினிமா நட்சத்திரங்கள் கட்சி தொடங்கி தடம் பதிப்பது ஒன்றும் புதிய விஷயமல்ல. அந்த வரிசையில் நடிகர் சரத்குமார் தன்னுடைய ரசிகர்களின் பலத்த ஆதரவுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். தொடக்க காலத்தில் திமுகவில் பயணித்த அவர் பின்னர் சொந்த கட்சியை தொடங்கி அரசியலில் ஒரு தனி இடத்தை பிடிக்க முயன்றும் முடியவில்லை. இப்போதாவது சமத்துவ மக்கள் கட்சிக்கு வளமான எதிர்காலம் கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் காத்திருக்கிறாராம். மேலும் கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தென்காசி மற்றும் நாங்குநேரி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் சரத்குமார். இது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாகவே அமைந்தது. ஆனால் 2016 தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு தோல்வியே மிஞ்சியது. அதன் பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களால் சமத்துவ மக்கள் கட்சியின் செல்வாக்கு சற்று குறையத் தொடங்கியது. இதற்கிடையேதான் எதிர்பாராத திருப்பமாக கடந்த 2 வருஷத்திற்கு முன்பு தன்னுடைய கட்சியை அப்படியே பாஜகவுடன் இணைப்பதாக சரத்குமார் அறிவித்தார். இந்த இணைப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தன்னை நம்பி வந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய கட்சியில் உரிய அங்கீகாரமும் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கும் என்று அவர் பெரிதும் நம்பினார். ஆனால் கடந்த 2 வருடங்களாகவே அவர் எதிர்பார்த்த எந்த ஒரு முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் வெடித்து கிளம்பி உள்ளதாம். பாஜகவில் இணைந்த பிறகு சரத்குமார் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்படுவதாக ஒரு பேச்சும் தற்போது எழுந்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சரத்குமார் சமீபத்தில் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்தவித பொறுப்புகளும் வழங்கப்படாத நிலையிலும் தன்னுடைய தொண்டர்கள் சோர்வடையாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தியுள்ள அவர் அங்கீகாரம் கிடைக்காதது குறித்து தன்னுடைய வருத்தத்தையும் மறைமுகமாக பதிவு செய்து வருகிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் அவர்கள் கூறியிருப்பதாவது பாஜகவில் நீடிப்பாரா அல்லது புதிய முடிவை எடுப்பாரா என்ற கேள்வியை சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர்களிடம் கிளப்பி வருகிறதாம். இப்போது நிலவும் சூழலை வைத்து பார்த்தால் சரத்குமார் மறுபடியும் திமுக பக்கம் சாய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டும் வருகிறது. ஆரம்ப காலத்தில் திமுகவில் இருந்தவர் என்பதால் அங்கே சொல்வது அவருக்கு பரிச்சயமான ஒன்றாகவே இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. ஒருவேளை சரத்குமார் திமுக கூட்டணியில் இருந்தால் சமத்துவ மக்கள் கட்சியின் பழைய நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு புத்துயிர் கிடைக்க வாய்ப்பிருக்குமாம். இருந்தாலும் ஏற்கனவே பலமான கூட்டணி கட்சிகளை கொண்டுள்ள திமுகவில் சரத்குமாருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒருவேளை அவருக்கு உரிய சீட்கள் வழங்கப்பட்டால் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தக்க வைக்க திமுகவிற்கு அது உதவியாகவே இருக்கும். சரத்குமாரின் இந்த அதிருப்தி போக்கு பாஜக தலைமைக்கு ஒரு அலர்ட்டாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் தன்னை நம்பியுள்ள தொண்டர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு சரத்குமார் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. அடுத்த கட்ட நகர்வு உதயசூரனியை நோக்கியா அல்லது தாமரைக்குள்ளேவா? பொறுமையை கடைபிடிப்பதா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார்கள் சரத்குமார் ஆதரவாளர்கள். அதேபோல பாஜகவில் இணைந்தும் 2 ஆண்டுகள் கடந்தும் உரிய அங்கீகாரம் மற்றும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படாததால் நடிகர் சரத்குமார் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வரும் சூழ்நிலையில் நாளை நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டம் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. கட்சியின் மேலிடம் தங்களை புறக்கணிப்பதாக கருதும் ஆதரவாளர்களின் மனக்குறைகளை கேட்டறியும் சரத்குமார் இந்த சந்திப்பின் முடிவில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் குறித்த அதிரடி முடிவை எடுக்கக்கூடும் என தெரிய வருகிறது. குறிப்பாக பாஜகவில் நீடிப்பதா அல்லது மாற்று பாதைகளை தேர்ந்தெடுப்பதா என்பது குறித்த முக்கிய அறிவிப்பு நாளை வெளியாக வாய்ப்புள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது. பரபரப்பான சூழ்நிலையில் பாஜக சரத்குமார் தன் ஆதரவாளர்களுடன் நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பாஜகவில் இணைந்து அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படாத நிலையில் அதிருப்தியில் ஆலோசனை செய்வதால் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் தமிழ்நாடு
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தவேக நாம் தமிழர் கட்சியும் களத்தில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். திமுக பிரமாண்ட கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கிறது. மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் எதிர்பார்த்த கட்சிகள் இணையவில்லை. தேமுதிக ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் கூட்டணியை விட்டு விலகிவிட்டனர். அதிமுக அமமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடும் இறுதியடையவில்லை. தவேக விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு எடுத்த முயற்சியும் நிறைவேறவில்லை. தற்போது மற்றொரு புதிய பிரச்சனை எழுந்துள்ளது. நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி என்கின்ற பெயரில் கட்சி நடத்தி வந்தார். அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்தும் வந்தார். கடந்த 2024 மார்ச் மாதம் திடீரென சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்தார். நள்ளிரவில் தோன்றிய திடீர் எண்ணத்தால் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்ததாக நடிகர் சரத்குமார் கூறியிருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ராதிகா விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். இருந்தாலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. சரத்குமார் பாஜகவில் இணைந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாகிவிட்ட நிலையில் எதிர்பார்த்தது போலவே எந்த ஒரு பதவியும் கிடைக்கவில்லை. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னுடைய ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பளித்து அழகு பார்க்க விரும்புகிறேன் என சரத்குமார் கூறியிருந்தார். ஆனால் சரத்குமாருக்கோ அவருடைய ஆதரவாளர்களுக்கோ எந்த ஒரு முக்கியத்துவம் வழங்காததால் சரத்குமார் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தன்னுடைய ஆதரவாளர்களுடன் டி நகர் பகுதியில் சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நாளை தீவிரமாக ஆலோசனை நடத்த மேற்கொள்ள உள்ளார். பாஜக தன்னை புறக்கணிப்பதாக அவர் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதில் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள். தொடர்ந்து பாஜகவில் பயணிக்கலாமா அல்லது நமக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சியில் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளலாமா என்பது குறித்து சரத்குமார் தீவிரமாக ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்தும் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சினிமா துறையில் உச்சத்தில் இருந்த போதே அரசியலுக்கு வந்தவர்தான் சரத்குமார். 1996இல் திமுகவில் இணைந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். பின்னர் அதிமுகவில் ஐக்கியமாகி ராஜ்யசபா எம்பியாக உயர்ந்தார். 2007இல் தன்னுடைய செல்வாக்கை சோதிக்க அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். ஒரு காலத்தில் நாடார் சமூக வாக்குகளை தீர்மானிக்கும் சக்தியாக பார்க்கப்பட்ட சரத்குமார் 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 2 முறை எம்எல்ஏக்களை பெற்றார். ஆனால் அதன் பிறகு அவருடைய அரசியல் கிராப் கீழ் நோக்கியே சென்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே தனித்து நின்றும் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தும் வந்த சரத்குமார் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மோடி தலைமையிலான பாஜகவின் மீது கொன்ற பற்றாலும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பலப்படுத்தவும் தன் கட்சியவே பாஜகவில் இணைத்தார் சரத்குமார். ஒரு தேசம் ஒரு கட்சி என்ற முழக்கத்தோடு தன்னுடைய 17 ஆண்டுகால ஆட்சியை பாஜகவில் இணைத்ததும் அவருக்கு டெல்லி அளவில் பெரிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் பாஜகவில் இணைந்தும் 2 ஆண்டுகள் கடந்த பிறகும் அவருக்கு மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்த நடிகர் சரத்குமார் பாஜக கட்சியிலிருந்து உடனடியாக விலகி விரைவில் திமுகவில் இணைவதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சரத்குமார் விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி திமுகவில் அவர் இணைந்தால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்படும் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.